இங்கே படித்த ஒரு சிவநாடார் தான் இன்றைக்கி உலக கோடீஸ்வரரில் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, இது என்ன 8 லட்சம் கோடி கடன்றேன், இந்தா திருச்செந்தூருக்கே நான் 600 கோடி 400 கோடி தாரேன், பெருசாக கட்டி எல்லோரும் நல்லா தங்கி போகிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுங்க, பக்தர்களுக்கெல்லாம் பண்ணுங்கண்ணா. ஆனால் இந்த ஆட்சி செய்கிற திருட்டு அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிவிட்டு அவனுங்க 30% எங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க. உனக்கு ஏன்டா நான் 30% கொடுக்கணும்னு கேட்டேன், முழிக்கிறாங்க. அப்போனா விட்டுரு. கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீ 400 கோடி பத்தலை, 500 கோடி பத்தலை, இன்னும் 100 கோடி கொடுப்பேன். ஆனால் நீ ஏன் கமிஷன் கேட்குற? கோயிலை நாங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன், நீ ஏன்டா கேட்குறேன்? அவர் படித்த பிஎஸ்டி காலேஜ் கோவைக்கு 1000 கோடி கொடுத்தாரு. அவர் படித்த நகராட்சி பள்ளி மதுரையில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஹைடெக் பள்ளியும் ஒரு முனிசிபல் ஸ்கூல் தான். அவர் 100 கோடி ரூபா செலவழித்து ஹைடெக் ஸ்கூலாக மாற்றிட்டார். அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம், முனிசிபல் ஸ்கூலு. போய் பாரு, சிவநாடார் ஸ்கூலு நகராட்சி மேல்நிலை பள்ளின்னு கேளு. கோடீஸ்வரன் ஆயிட்டான். இதே தென்னாடு தான், பூர்வீகம்லாம் இந்த பக்கம்தான். இன்றைக்கி உலக கோடீஸ்வரங்கள் நிறைய பேர் அப்படி மாறினவன் இருக்கான், புரியுதா? சரவணா ஜுவல்லர் மாதிரி முன்னேறிட்டு நடிகை பின்னாடி சுற்றுற கேனைகளும் இருக்குங்க. அது இருக்கு, எல்லா வகையும் வெரைட்டி இருக்கும். அது மூஞ்ச பவுடரை பற்றிக்கிட்டு கேண்டுக்கிட்டு இருக்கவனும் இருக்கான். நல்ல பெரிய விஷயத்துக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவனும் இருக்கான். இப்படி பணத்தை கொண்டு போய் நடிகைகளுக்கு போடுறவனும் இருக்கான். வெரைட்டியாக இருக்கானுன்னு வை. ஓகே, இப்போ ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னா, 5 உரிமையை சொல்லுங்க. மனித இனம் அதுதான் அந்த உயிரினம், சிறப்பு உயிரினம். உனக்கு என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கோ. நன்றியுணர்ச்சி இல்லாமல் அதை அனுபவிக்கணும். அந்த நன்றி மட்டும் வந்துருச்சு, உண்ணும்போது இறைவனை பற்றிய சிந்தனை. சாமி நல்லா, இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ முதல்ல சாப்பிடு, என்னோட வந்து சாப்பிடு, எனக்கு உள்ளே நுழைஞ்சு நீயும் சாப்பிடு, கொடுத்தம்போது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, நீ ரசித்தா போதும். இப்படியே ஏன் ஒரு வீட்டை கட்டினவுடனே கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க, யாகம் வேள்வி எல்லாம் நடத்துகிறோம், எல்லாம் சாமி முதல்ல வரட்டும். அந்த இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து 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 பழகிட்டோன்னு சொன்னால் தான் அந்த சிஸ்டம் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் ஏதோ படித்தேன், போய் உட்காந்தேன், தின்னேன், போனேன், வந்தேன் அப்படின்னா அந்த லைஃப் கடைசியில் சிறப்பு இல்லாமல் போயிடும். அதைத்தான் ஐயா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அதனால் 6வது உரிமை கொடுத்தாரு ஈஸ்வரன். ஆரம்பத்தில் எல்லோரும் கொடுத்துருந்தாரு. அது என்ன உரிமைனா, ஒரு கோழி தான் என்ன தான் நீ பொத்தி பொத்தி வளர்த்தாலும் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு மேலே அது வாழ முடியாது, கலடாகி செத்துரும். ஒரு ஆடு வளர்க்குறேன்னா என்ன தான் நீ அதை அப்படியே வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தாலும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அதிகபட்சம், அதுக்கு மேலே வாழாது, தானாக செத்துரும். மனிதனுக்கு மட்டும் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு எக்ஸ்பைரி டேட் நான் வைக்கலடா, மற்றதுக்கெல்லாம் மெச்சூர் ஆனதுலேருந்து இவ்வளோ நாளைக்குள்ளே சாகணும்னு வச்சுருக்கேன், செத்துரும். ஆனால் உனக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட் கொடுக்கல, நீ எவ்வளோ காலம் வாழணுமோ அந்த பூமியில் வாழ்ந்துக்க அப்படின்னாரு. அதனால தான் திருமந்திரம் எழுதின திருமூல தேவர் உலகத்திலேயே நம்பர் 1 சாஸ்திரம் எதுன்னா திருமந்திரம் தான். 3300 பாட்டு, பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, ஓலைச்சுவடியில் தான் எழுதினார். அது வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான் எழுதுவார். 3300 வருஷம் வாழ்ந்து 3300 பாட்டு எழுதினார். இப்போ நம்ப முடியுமா? 40 வயசு ஆனவொடனே டயபெட்டிக்கு, 50 வயசு ஆனவொடனே கிட்னி ஃபெயிலியரு, டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்குள்ளே நெஞ்சு பிடிக்குது, ஹார்ட்டில் மாரடைப்புன்னு சொல்கிறாங்க, ஸ்டென்ட்டு வைக்கணும், பைபாஸ் பண்ணணும், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க காலத்தில் போய் 3300 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க. திருவாவூர் ஆதீனத்துக்காரங்களே நம்பலை. எனக்கு சிவயோக கலாநிதி பட்டம் கொடுக்க கூப்பிட்டாங்க. அங்கே தான் அவர் தவம் செஞ்ச இடம். அப்புறம் அவர் அந்த சன்னிதானம் கேட்டார், திருவாவூர் சன்னிதானம் கேட்டார்,
கடைசியாக இண்டிவிஜுவலாக தனியாக கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க. என்ன கேள்வி சாமின்னு? இப்போ இருக்க ஐடி ஃபீல்டு பிள்ளைங்கள்லாம் வருதுங்க, வந்துட்டு இந்த திருமூலர் கதை நம்புகிற மாதிரி இல்லை. வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்றாங்க. 3300 பாட்டுனா 3300 வருஷம் எப்படி வாழ்ந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சாத்தியம்? என்னால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் தான் எதை கேட்டாலும் சொல்கிறீங்களே, அதனால் நீங்கள் சொல்லுங்கள். இஸ் இட் பாசிபிள்? நான் ஏற்கனவே அந்த திருமூலர் தவம் பண்ண இடத்த கோயிலாக கட்டியிருக்காங்க. அந்த கருவறையில் எனக்கு 1/2 மணி நேரம் தியானம் பண்ண அழைச்சிட்டு போய் விட்டாங்க. நீங்கள் ஒரு எவ்வளோ நேரம் வேணுமோ தியானம் பண்ணிக்கிங்கன்னு. நான் தியானம் பண்ணும்போது சில விஷயங்கள் உள்ளேருந்து இன்ட்யூஷனாக வந்துச்சு. நான் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. சரி இருக்கட்டும், ஒரு மூலையில் அந்த ஃபைலை போட்டு வை, ஏதாவது கேள்வி வந்தால் பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன். கரெக்டாக உள்ள சன்னிதானம் கேட்குறாரு அந்த கேள்வியை. ஐடி ஃபீல்டு பிள்ளைங்க இன்றைக்காவது சயின்ஸ் இப்போ படித்த பிள்ளைங்கள்லாம் நம்ப மாட்டுது. எப்படி 3300 வருஷம் வாழ்ந்தாருன்னு. அப்போ தான் சொன்னேன், ஒன்றும் இல்லை சாமி, அந்த மரப்பொந்துக்குள்ளே அவர் போயிடுவார். போயிட்டு உட்காந்துட்டு இவங்க வெளியில் அந்த கிரில்ல வேலி அடைச்சிருக்காங்க, அதை லாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க சீல் வச்சுட்டு. மரப்பொந்தை இவர் அடைச்சிக்குவார். அடைச்சிட்டு போய் உட்கார்ந்த உடனே இந்த பாடியை டைமென்ஷனாக பிரிச்சுருவார். நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது? தைரியமாக சொல்லுங்கள். நம்மகிட்ட இருக்க நம்பர் எத்தனை? பேசிக்கா ரொம்ப கஷ்டமான கேள்வியாக கேட்டேன். சொல்லுங்க, எத்தனை நம்பர்னு சொல்லுங்க. 10 நம்பர். அது சொல்ல வேண்டியதானே? அது கடவுளே, நீங்கள் தப்பாக சொன்னால் நான் இங்கே அந்த சண்டையாக போட போகிறேன். ஏன் பெஞ்சு மேலே ஏறின்னு நான் சொல்ல போகிறேன், சேர் மேலே ஏறின்னு நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் கிடையாதுங்கய்யா. நம்ம சகஜமாக பேசிக்கிறோம். அறிவியல் வழி ஆன்மீகம்னு நம்ம தலைப்பு. எப்படி நம்ம ஆன்மீகம் ஆயிரக்கணக்கான வருஷங்களில் அறிவியல் பூர்வமாக இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவில் சும்மா ஒன்றுக்கு மற்ற ஆன்மீகம் தான். எல்லாம் முட்டாளாக வாழ்ந்ததுன்னா முட்டாள்தனமாக அவன் ஒரு ரூட்டில் போயிட்டானுங்க. அவங்க வச்சுருக்க வேதங்களில் எந்த தத்துவமும் கிடையாது, வெறும் கதை. அதுவும் உள்ளே படித்தோம்னா காதில் கேட்க கூச்சப்படுற கதைகள். அறிவுக்கு பொருந்தாத கான்செப்ட். அறிவுக்கு பொருந்தாத கான்செப்ட். இவன் தான் முதல் ஆம்பளை, இவன் பொம்பளை, இவன் இந்த தோட்டத்தில் வாழ்ந்தான், இவங்ககிட்ட இருந்து தான் இவங்க கடவுள்கிட்ட கொஞ்சம் மன்னிக்க முடியாத தவறு பண்ணிட்டாங்க, அதனால சாபம் கொடுத்துட்டாரு. இனிமேல் எப்படியே நீங்கள் பிள்ளை பெற்று சீரழிவீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுலேருந்து தான் அந்த உலகத்தில் மனித குலம் உருவாச்சு அப்படின்னு பாலஸ்தீனத்தில் கதை எழுதியிருக்கான் யூதன். ஓகே. அப்போ ஒருத்தன் கேட்குறேன், ஒரு ப்ரொஃபஸர், இவன் ஆம்பளை, இவங்க தான் ஆண் பெண்ணு, இவங்க கூடித்தான் பிறந்துச்சுன்னா சரி, அவங்க மண்டையை போட்ட பிறகு மிச்சம் இருந்ததெல்லாம் பிரதர்ஸு சிஸ்டர்ஸு, எப்படி பிள்ளை பற்றுதுன்னு கேட்டான். அண்ணனும் தங்கச்சிக்கு பிள்ளை பற்றிக்கிட்டாங்களா? என்னடா கான்செப்டுன்னு. உன் சைவ சித்தாந்தத்தில் அப்படிலாம் இருக்காது, இந்த கதையே இருக்காது. உன் கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தான் பேசுவாங்க. இந்த பார், 5 பூதம் உண்டா இல்லையா? சொல்லுங்க. எது? நம்பர் 1 நிலம், நம்பர் 2 நீர், 3 நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 பூதம். அதை நீங்கள் மறுக்க முடியுமா? முடியாது. கவனகர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.